Hi friends, so இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் ப்ளூடூத் ஹெட்செட் வந்து எப்படி பண்றது அப்படினு பத்தி தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் மாடியூல். சோ இந்த ப்ளூடூத் மாடியூலே பார்த்தீங்கன்னா ஆடியோ ரிசீவ் ஆகி ரைட் லெஃப்ட் நமக்கு கிடைச்சிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் மாடியூலுக்கான பவர் சப்ளை 5 வோல்ட்டும் கிரவுண்டும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ அதான் பார்த்தீங்கன்னா அதுக்கான பின் அவுட். சோ அவ்வளவுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த நம்ம யூஸ் பண்ற பேட்டரிக்கு சார்ஜ் போடுறதுக்கான பின். சோ மைக்ரோ USB பின். இது வந்து கண்டிப்பாக வேணும். இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே ப்ளஸ் மைனஸ் வர மாதிரியே விற்கும். நீங்கள் அந்த மாதிரி வாங்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி பின் எடுத்துக்கிட்டாலும் சரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்டரி. நான் யூஸ் பண்ண பேட்டரி பார்த்தீங்கன்னா இந்த லித்தியம் பேட்டரி. ஸோ இது வந்து செல் மாதிரி இருக்கும். இந்த லித்தியம் பேட்டரி 1500 mAh அவ்வளோ வரும். ஸோ mAh வந்து கூட. நான் பெஸ்ட் ஆப்ஷன் எதாவது சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட் 100 mAh இல்லாட்டி 150 mAh இருக்கிற பேட்டரி வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இமேஜ் போடுறேன். அந்த பேட்டரி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சின்னதாகவே இருக்கும் நம்ம செய்ய போகிற மாடியூல். நான் வந்து அந்த பேட்டரி என்கிட்ட இல்லாதனால இந்த லித்தியம் பேட்டரி வந்து 3.7 வோல்ட் இந்த லித்தியம் பேட்டரி வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்செட். ஸோ ஹெட்செட் பார்த்தீங்கன்னா எடுக்கிற ஹெட்செட், அதாவது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்க ஹெட்செட்டே எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு பக்கம் போன ஹெட்செட்டு இல்லாட்டி ஒரு பக்கம் சவுண்டு கேட்காத ஹெட்செட்டு அந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஒருவேளை ஸ்பீக்கரில் ஃபால்ட் இருந்தாலும் கேட்காம போயிடும். ஸோ ஒரு லோ பட்ஜெட்லேயே ஹெட்செட் நிறையா இருக்கும். அதில் ஏதாவது ஒரு ஹெட்செட் வந்து எடுத்துக்கோங்க. அதிலே போட்டிருப்பான். நீங்கள் வந்து நடுவில் அந்த மைக் இருக்கிற இடத்துல ஓப்பன் பண்ணிங்கன்னா லெஃப்ட்டு கிரவுண்டு ரைட்டுன்னு போட்டிருப்பான். ஸோ நீங்கள் மட்டும் அந்த பின்ஸை மட்டும் கரெக்டாக பார்த்து அன்சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் தனியாக பிரித்து எடுத்துட்டேன். லெஃப்ட்டு கிரவுண்டு ரைட்டெல்லாம் தனியாக பிரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ளூடூத் மாடியூலில் எல் அவுட் கிரவுண்டு ரைட் அவுட்னு சொல்லியிருக்கும். அதில் வந்து சால்வ் பண்ணிட்டா போதும். ஸோ இங்கே பாருங்கள், ரைட் அவுட் கிரவுண்டு எல் அவுட் இந்த மூணுலேயுமே வந்து சால்வ் பண்ணிட்டேன். ஸோ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 வோல்ட்டும் கிரவுண்டு கொடுக்கணும். அதுக்கு வந்து இந்த லித்தியம் பேட்டரி வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லித்தியம் பேட்டரியில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் செட்டு போய் அங்கே கொடுக்க போகிறோம். நடுவில் வந்து ஒரு சுவிட்ச் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ சுவிட்சும் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்க சுவிட்ச் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா சைடில் அந்த சுவிட்ச். நான் பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து எது சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லேட்டர் சுவிட்ச் வந்து யூஸ் பண்ணுங்கள். அது ஒன்று கொஞ்சம் சின்னதாகவே இருக்கும். எனக்கு ஸ்லேட்டர் சுவிட்ச் என்கிட்ட இல்லை. ஸோ என்னப்பா யூஸ் பண்ணி சொல்கிறேன், நீ யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா என்கிட்ட கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்லேட்டர் சுவிட்ச் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்லேட்டர் சுவிட்ச் போட்ட விருப்பம்னாலே இப்படியே போட்டுக்கோங்க. ஒன்றும் இல்லை, என்ன இது மாதிரி போட்டால் கொஞ்சம் பெருசாக தெரியும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் சுவிட்ச் ப்ளஸுக்கு சுவிட்ச் மட்டும் போட்டாச்சு. மைனஸ் வந்து டேரெக்டாக கொடுத்துட்டேன். ஸோ அந்த சுவிட்ச் ஆன் பண்ணால் அந்த ப்ளூடூத் மாடியூல் ஆன் ஆயிரும். ப்ளூடூத் மாடியூல் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்செட்டில் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்க ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு வேலை மட்டும்தான் இருக்குது, நம்ம சார்ஜிங் போர்ட் வந்து கனெக்ட் பண்ணுறது. ஸோ சார்ஜிங் போர்ட் வந்து கனெக்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற சார்ஜிங் போர்ட்டில் வந்துட்டு நம்ம வந்து எந்த பக்கம் ப்ளஸ் எந்த பக்கம் மைனஸ்ன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இது வழியாக பவர் சப்ளை வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து நான் மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா டிசி வோல்டேஜில் வச்சுட்டு செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், அங்கிட்டு எப்பயுமே அந்த கார்னர் டு கார்னர் தான் ப்ளஸ் மைனஸ் இருக்கும். ஸோ கார்னர் செக் பண்ணுறேன். ஸோ மேலே இருக்கிறது ப்ளஸ்ஸு, கீழே இருக்கிறது வந்து மைனஸு. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு தெரில அப்படின்னா நீங்கள் இந்த USB பின் வழியாகவே ப்ளஸ் மைனஸ் வர வயர், இந்த மாதிரி வயர் வச்சே கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. அதை விட இது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் வந்தது. ஸோ நான் தனியாகவே பற்ற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், அந்த பற்ற வச்சதை வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கல்லாம் அப்ளை பண்ணி மொத்தமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த பேட்டரியிலே வந்து ஒட்ட வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த USB பின் வந்து அந்த சார்ஜிங் பின் வந்து பிடுங்கக்கூடாதுன்றதுக்காக டேப் வந்து மேலே அடிச்சிருப்பேன். உங்களுக்கு டேப் அடிச்சு நீங்கள் காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், டேப் வந்து மேலே அடிச்சிட்டேன். ஏன்ட்டு நம்ம ஊராட்டி குத்தி எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பிடிங்கிட்டு வருது. குளுக்கன் வந்து அவ்வளோவா ஸ்ட்ராங்காக நிற்க மாட்டேங்குது. ஸோ அதனால் டேப்பு சேர்த்து அடிச்சிட்டேன். இப்போ வந்து டெஸ்டிங் தான்.